الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. يقول الله تعالى في قرآنه الكريم وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله فمن يفعل ذلك فأولئك هم الخاسرون. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாங்கள் சூரத்துல் முனாஃபிகூனின் 9வது வசனத்தினூடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசம் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும், உங்களை திசை திருப்பாமல் இருக்கட்டும், உங்களை அலட்சியத்தில் ஆழ்த்தாமல் இருக்கட்டும், அம்வாலுக்கும், உங்களது செல்வங்கள், வல அவுலாதுக்கும், உங்களது பிள்ளைகள், அன்சிக்கிரில்லா, அல்லாஹு தாலாவுடைய நினைவை விட்டும், உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹு தாலாவுடைய ஜிக்கிரை விட்டும் நினைவை விட்டும் உங்களை திசை திருப்பாமல் இருக்கட்டும், அலட்சியத்தில் ஆழ்த்தாமல் இருக்கட்டும் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். தொடர்ந்து வமை யஃப்அல் ஸாலிக, அவ்வாறு யார் செய்கிறார்களோ, அவ்வாறு யார் நடந்து கொள்கிறார்களோ, ஃபஉலாயிக ஹும், அவர்கள்தான் அல் ஹாசிரூன், நஷ்டவாளிகள், அவர்கள்தான் நஷ்டவாளிகள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் கடந்த அமர்வுகளில் முனாஃபிக்கீன்களின் முக்கியமான பண்புகள் குறித்து உரையாடினோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருப்பவர்களுக்கு செலவு செய்யாதீர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருப்பவர்களை உங்கள் ஊர்களில் இருந்து வெளியேற்றிவிடுங்கள் என்பன போன்ற முனாஃபிக்குகள் சொல்லுகின்ற முக்கியமான விடயங்கள் பற்றி கலந்துரையாடினோம். இந்த வசனத்தில், இதனை தொடர்ந்த 9வது வசனத்தில் அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்கின்றான், மூமின்களுக்கு சில வழிகாட்டல்களை கொடுக்கின்றான். நீங்கள் முனாஃபிக்குகளாக நயவஞ்சர்களாக மாறாமல் இருப்பதற்கு நீங்கள் இத்தகைய தன்மைகளை கொண்டிருப்பது அத்தியாவசியம், கட்டாயம் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா பின்வருகின்ற வசனங்களில், குறிப்பாக 9வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் அழைக்கின்றான் மூமின்களை. இந்த பிரயோகம் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற பிரயோகம் அல் குர்ஆனில் ஒரு அன்புக்குரிய பிரயோகம் என்று தஃப்சீர் ஆசிரியர்கள் விளங்கப்படுத்துவார்கள். அல்லாஹு தஆலா மனிதர்களை, தன்னை விசுவாசம் கொண்டவர்களை, தன்னை நம்பியவர்களை அன்போடு பரிவோடு அழைப்பதற்காக யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா பயன்படுத்துவார். உதாரணமாக நீங்கள் உங்கள் பெற்றோரை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு தந்தை தனது பிள்ளைகளே எனது மகனே என்று அழைக்கின்ற பொழுது அதில் அன்பு தெளிக்கின்றதல்லவா, அதில் அன்பு பாசம் வெளிப்படுகின்றதல்லவா. அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா தன்னை ஈமான் கொண்டவர்களை, தன்னை நம்பியவர்களை யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அன்போடு பரிவோடு அழைக்கின்றான். பரிவோடு அழைத்து லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லா, உங்கள் செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் அல்லாஹு தஆலாவுடைய நினைவை விட்டும் உங்களை திசை திருப்பாமல் இருக்கட்டும் என்ற முக்கியமான ஒரு உபதேசத்தை சொல்கின்றார். லா துல்ஹிக்கும், இல்ஹா என்ற இந்த அரபு மொழி வார்த்தைக்கு தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், அல் இல்ஹா என்பது அல் இஷ்திகாலு பி ஷஹ்வத்தின் வ லஸ்ஸத்தின், பேராசையோட
மிகுந்த ஈடுபாட்டுடன் ஒரு வேலையை செய்வது. அந்த வேலையை செய்கின்ற பொழுது ஏனைய விடயங்கள் அனைத்தும் மறந்துவிடும். அதுதான் இல்ஹா என்ற அந்த சொல் குறிப்பிடுகின்ற கருத்து. குறிப்பிட்ட அந்த வேலையை செய்கின்ற பொழுது மற்றையவை அனைத்தும் மறந்து போய்விடும். ஒரு வேலையில் மூழ்கி போவது, மிகவும் விருப்பத்துடன் ஆசையுடன். அல்-இஷ்திகாலு பிஷஹ்வத்தின் வலஸ்ஸத்தி, அதுதான் இல்ஹா. அல்லாஹ் தஆலா சொல்றான், லா துல்ஹிக்கும், அவ்வாறு உங்களை ஆக்க வேண்டாம், அவ்வாறு நீங்கள் உங்கள் செல்வங்களோ, உங்கள் சொத்து செல்வங்களோ, உங்கள் குழந்தைகளோ உங்களை அவ்வாறு ஆக்கிவிட வேண்டாம். எதனை விட்டும் அது திசை திருப்பது, அல்லாஹு தஆலாவுடைய நினைவை விட்டு திசை திருப்பக்கூடிய வகையில் உங்கள் பிள்ளைகளோ உங்கள் செல்வங்களோ உங்களுக்கு அமைந்து விடக்கூடாது. நீங்கள் உங்கள் செல்வங்களையும் பிள்ளைகளையும் அவ்வாறு அமைத்துக் கொள்ளாதீர்கள். செல்வங்களோ பிள்ளைகளோ அடிப்படையில் தவறானவை அல்ல. இந்த செல்வங்களும் பிள்ளைகளும் அல்லாஹு தஆலாவின் நினைவை விட்டும் ஜிக்ரை விட்டும் எங்களை திசை திருப்புகின்ற பொழுது, அல்லாஹு தஆலாவுடைய ஜிக்ரை விட்டும் நாம் அலட்சியமாக இருப்பதற்கு இந்த செல்வங்களும் பிள்ளைகளும் காரணமாக இருக்கின்ற பொழுதுதான் அவைகள் பாக்கியமற்ற விஷயங்களாக மாறுகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, முனாஃபிக்குகள் தம்மிடம் இருக்கின்ற செல்வத்தை வைத்து, தாம் ஆட்பலமிக்கவர்கள், தம்மிடம் பெரும்பான்மை இருக்கின்றது, நிறைய பேர் எம்மிடம்தான் இருக்கின்றார்கள் என்பதனை வைத்து பெருமை அளித்தார்கள். அதனை வைத்து இஸ்ஸத்தை தேட பார்த்தார்கள், கண்ணியத்தை தேட பார்த்தார்கள். அல்லாஹு தஆலாவுடைய ஜிக்ரை விட்டும் முற்று முழுதாக இவற்றிலே மூழ்கிச் சென்றார்கள். எனவே அல்லாஹு தஆலா அவர்களை இந்த பண்பை பழித்துரைக்கின்றார். பழித்துரைத்துவிட்டு, மூமின்களுக்கு நீங்கள் செல்வத்தை தேடுங்கள், பிள்ளை குட்டிகளுடன் அன்பாக இருங்கள், பிள்ளை குட்டிகளை பெருக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த பிள்ளை குட்டிகளோ செல்வங்களோ அவற்றை பெருக்குவதோ அல்லாஹு தஆலாவுடைய ஜிக்ரை விட்டு உங்களை திசை திருப்பிவிடக் கூடாது என்ற கட்டளை இந்த அல்-குர்ஆன் வசனத்தின் மூலம் எடுக்கப்படுகின்றது. முனாஃபிக்குகள் பொதுவாக அல்லாஹு தஆலாவின் நினைவு கூற மாட்டார்கள். சூரத்துல் நிசாவில் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான், இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ வ ஹுவ காதிஉஹும், முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் அல்லாஹு தஆலாவை ஏமாற்றுகிறார்கள், அல்லாஹு தஆலா அவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். வைதா காமு இல ஸலாத்தி, அவர்கள் தொழுகைக்காக எழுந்து நின்றால், காமு குசாலா, சோம்பேறிகளாக எழுந்து நிற்பார்கள், சோம்பேறித்தனத்துடன் எழுந்து நிற்பார்கள். யுராஊன அன்னாஸ், மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக எழுந்து நிற்பார்கள். வலா யஸ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, அவர்கள் அல்லாஹ்வை மிக மிக சொற்ப அளவுதான் நினைவு கூறுவார்கள். இது முனாஃபிக்குகள். மறுதலையாக மோமின்களின் பண்பு, மோமின்கள் யஸ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் சாய்ந்து கொண்டும் அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள் என்று முஃமின்களை பற்றி குர்ஆன் பிரஸ்தாபிக்கின்றது. எனவே முஃமின்கள் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், அவர்களது உள்ளத்தால் நினைவு கூற வேண்டும், அவர்களது நாவால் நினைவு கூற வேண்டும், அவர்களது உடலால் நினைவு கூற வேண்டும், அவர்களது வணக்க வழிபாடுகள் மூலம் அல்லாஹு தஆலாவை நினைவு கூற வேண்டும். அல்லாஹு தஆலா தடுத்த விடயங்களை செய்யாமல் இருப்பதன் மூலம் அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்று தஃசீர் ஆசிரியர்கள் ஜிக்ரை பலவாறு பிரித்து காட்டுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்ற மிக முக்கியமான விஷயம், அல்லாஹு தஆலாவுடைய நினைவோடு சதா வாழ்கின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எமது சொத்துக்கள், எமது செல்வங்கள், அவற்றின் மீதான மோகம் எம்மை அல்லாஹ்வின் ஜிக்ரை விட்டும் நினைவு கூர்ந்துவிடக்கூடாது. பாவச் செயல்களில் மூழ்குவதை விட்டும், பாவச் செயல்களில் ஈடுபடுவதில் எம்மை மூழ்கடித்து விடக்கூடாது. இந்த உலக மோகம், இந்த செல்வங்கள், பிள்ளைகள் மீதான பாசம், அவர்களுடனான நெருக்கம், அவர்களை வளர்ப்பது, அவர்களை போஷிப்பது என்ற விடயங்கள் எம்மை அல்லாஹ்வின் ஜிக்ரை விட்டும் பராகாக்கிவிடக்கூடாது. வமை யஃஅல் ஸாலிக, இவ்வாறு யாருக்கு அல்லாஹ்வுடைய நினைவு திருப்பப்படுகின்றதோ, நினைவு இன்றி போகின்றதோ,
இந்த பிள்ளை குட்டிகளும் செல்வங்களும் அல்லாஹ்வின் நினைவை விட்டும் யாரை திருப்புகின்றதோ அவர்களுக்கு ஃபஉலாயிகஹும் அவர்கள் தான் ஹாசிரூன் நஷ்டவாளிகள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். எனவே நஷ்டவாளி ஃபஉலாயிகஹும் அவர்கள் தான் நஷ்டவாளிகள். பிள்ளை குட்டிகள் செல்வங்கள் அல்லாஹு தாலாவின் நினைவை விட்டும் எங்களை திசை திருப்பினால் எம்மை போன்ற நஷ்டவாளிகள் வேறு யாரும் இல்லை. ஃபஉலாயிகஹும் அவர்கள் தான் என்ற சொற்பிரயோகத்தினூடாக அல்லாஹு தாலா இதனைத்தான் சொல்கின்றார். அடுத்த ஏனைய நஷ்டங்கள் எதுவுமே நஷ்டம் அல்ல, இவர்களுக்கு ஏற்படுவதுதான் மிகப்பெரிய நஷ்டம் என்ற கருத்தை அல்லாஹு தாலா இந்த பிரயோகத்தினூடாக ஃபஉலாயிகஹுமுல் ஹாசிரூன் என்ற பிரயோகத்தினூடாக விளங்கப்படுத்துகின்றார். ஹுஸ்ரான் நஷ்டம் என்றால் என்ன? அது உலகத்திலும் அந்த நஷ்டம் ஏற்படும், மறுமையிலும் அந்த நஷ்டம் ஏற்படும். உலகத்தில் எமக்கு கிடைக்கின்ற நெருக்கடியான வாழ்வு, நிம்மதி இல்லாத வாழ்வு, அது நஷ்டமானது. அதே போன்று மறுமையில் எமக்கு கிடைக்கின்ற அதாபு எமக்கு கிடைக்கின்ற நஷ்டமாக இருக்கும். நரகம் அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும், அது மிகப்பெரிய நஷ்டமாக இருக்கும். எனவே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இவ்வாறு அல்லாஹ்வோட ஜிக்ரை விட்டும் யாரு நீங்கி வாழ்கின்றார், ஜிக்ரை விட்டும் தூரமாகி வாழ்கின்றாரோ, அல்லாஹ்வை நினைவுபடுத்தாமல் உலகத்தில் வாழ்கின்றாரோ அவர் நஷ்டவாளியாக இருப்பார், மிகப்பெரிய நஷ்டவாளியாக இருப்பார். அந்த நினைவு அல்லாஹு தஆலாவுடைய ஜிக்ரை விட்டும் அவரை திசை திருப்புவதற்கு அவரிடம் இருக்கின்ற குறித்த நபரிடம் இருக்கின்ற செல்வமோ அல்லது பிள்ளைகளோ காரணமாக அமையுமாயின் அது மிகப்பெரிய நஷ்டம் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே எமக்கு தெளிவுபடுத்துகின்றார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் அடுத்த வசனத்துடன் உங்களை சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுவரை விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.